இன்னைக்கு நாங்க எங்க இருக்கோம்னு வந்து பாத்தீங்கன்னா கடலூர்ல அஜித்தோட வீட்டுல தான் இருக்கோம். எங்க போறோம்னா மஞ்சள் வீரன் டைரக்டரை தேடி ஒரு அழகான பயணம். இன்னைக்கு மஞ்சள் வீரன் டைரக்டர் பிடிக்க போறோம். தம்பி ஒருத்தர் இருக்காருங்க, தம்பியோட அப்பா ப்ரொடியூசர், சரிங்களா? அந்த ப்ரொடியூசர் சாரை வச்சு மஞ்சள் வீரனுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போறோம் வாங்கன்னு சொல்லி மஞ்சள் வீரன் டைரக்டர் கூப்பிட்டு அவர் வந்து விளாக் எடுக்க போறேன். அவர்கிட்ட நான் ஒரு 4-5 கேள்வி, என்னை ஏன் இந்த துரோகம் பண்ணீங்க, ஏன் இவ்வளவு கேவலமா பச்சையா போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 கேள்வி கேட்கணும் அவர்கிட்ட. அவர் என்னென்னலாம் பதில் சொல்ல போறாருன்னு சொல்லி பார்ப்போம். கண்டிப்பா விளாக் எடுக்கும் போது அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. அப்படி சப்போஸ் விளாக் எடுக்க முடியலன்னா நான் கட் பண்ணிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்து கறந்துடுறேன். உண்மையா நம்மளை விட்டு போனது நல்லது. நம்ம பசங்க எத்தனை பேர் சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? நல்ல வேலை வாசா அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே வந்துட்டா. நான் எப்பவும் யாரையும் விட்டு போக மாட்டேன், அவங்கதான் என்ன விட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் மஞ்சள் வீரன் டைரக்டரே என்னைய விட்டு போயிட்டாரு. அன்பு தம்பின்னு கூப்பிடுவாரா, ஆனா அந்த வாயி என்ன சனியனேங்குது. அப்புறம் என்னடா சொன்னாரு, சரித்திரத்தில் இடம் கொடுக்க வேண்டும் என நினைத்தேன், அவன் தரித்திரத்தில் இடம் கொடுக்க வேண்டும் என்று சென்று விட்டான் அப்படின்னு சொன்னாரு. ஆமா 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 டேய், குளிச்சிட்டு இருக்கிற நடுவுல துண்டை கட்டிட்டு வந்து சொல்லிட்டு உள்ள போய் குளிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ஆளு புடிச்சு என்னன்னு சொல்லி பேச போறோம். கொஞ்சம் அவரை வச்சு கொஞ்சம் ஃபன்லாம் பண்ணுவோம். இன்னும் எவ்வளவு நாள் தான் ஓடிட்டு இருக்க போறாரு, வந்து புடிச்சு என்னன்னு சொல்லி கேட்போங்க.